Hi students, theory of computation second unit pumping lemma அப்படிங்கற ஒரு கான்செப்ட் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் pumping lemma அப்படிங்கிறது. So இது வந்து நம்ம ரெகுலர் லாங்குவேஜ் செகண்ட் யூனிட் வந்து ஃபுல்லா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் தான் பார்ப்போம். So ரெகுலர் லாங்குவேஜ்ல pumping lemma அப்படிங்கற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி 4th யூனிட்ல பார்த்தோம் அப்படினா நமக்கு அங்கேயும் ஒரு பம்பிங் லெமா இருக்கு. பட் இது எதுக்கான பம்பிங் லெமா அப்படினா CFL அப்படினா கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம படிப்போம். பட் இந்த வீடியோவில் அந்த ரெண்டு பம்பிங் லெமா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கவர் பண்ண போகிறோம். போத் ரெகுலர் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இது வந்து சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான். ஸோ பம்பிங் லெமா அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் வந்து நாட் ரெகுலர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பம்பிங் லெமா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு செகண்ட் யூனிட்டில் அது ரெகுலர் லாங்குவேஜாக இருக்கும். 4th யூனிட்டில் அது CFL கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜாக இருக்கும். சரியா? அப்போ PL அப்படிங்கிறது பம்பிங் லெமா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டு ப்ரூவ் தட் a language is not regular. இங்கே எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டு ப்ரூவ் தட் a language is not context free. ஓகேவா? ஸோ ஒரு ரெகுலர் லாங்குவேஜ் வந்து அது இல்லை அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணுறதுக்கும் ஒரு கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கும் பம்பிங் லெமா யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டெஃபினிஷன் அண்ட் ஒரு 3 கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. If A is a regular language, then A has a pumping length. இப்போ A அப்படிங்கிற ஒரு ரெகுலர் லாங்குவேஜ் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதை நாட் ரெகுலர்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ அந்த ரெகுலர் லாங்குவேஜுக்கு ஒரு பம்பிங் லென்த் P-ஓட வேல்யூ வந்து சூஸ் பண்ணணும். Such that any string S where S greater than or equal to P. Modulus of S means and ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நான் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து நான் எடுத்துக்கிற அந்த P வேல்யூவோட எப்படி இருக்கணும்? greater than or equal to இருக்கணும். மேபி அப்படி நான் ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்தேன் அப்படின்னா மேபி டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். அந்த ஸ்ட்ரிங்கை நான் ஒரு 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறேன். S equal to S அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் அதை X, Y, Z அப்படிங்கிற 3 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். such that the following conditions must be true. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது சம் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அது கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ. நான் இங்கே வந்து என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன்? நாட் கண்டெக்ஸ்ட் ஃப்ரீன்னு ப்ரூஃப் பண்ண போகிறேன். அப்போது எனக்கு இந்த 3 கண்டிஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன்ல, இந்த 3 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஒன்று வந்து ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா அது நாட் அ கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ ஆர் நாட் ரெகுலர் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆகும். இது வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷன் மெத்தடாக ஃபஸ்ட்டு நமக்கு தந்திருக்கக்கூடிய லாங்குவேஜ் இருக்குல்ல, அதை வந்து ரெகுலர் லாங்குவேஜ்னு எடுத்தே நம்ம வந்து சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். பட் இங்கே வரும்போது இந்த கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆகும். அப்போ அது நாட் ரெகுலர் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 3 ஸ்ப்ளிட் பண்ணோம்ல XYZ அப்படிங்கிறது அந்த XY பவர் I சென்டரில் இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பவர் I யூஸ் பண்ணுறேன். X y power I Z belongs to A அப்படி நான் யூஸ் பண்ணாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வந்து belongs to that language. அந்த லாங்குவேஜில் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஒய்யோட வேல்யூ எப்போவுமே எப்படி எடுக்கணும்? greater than 0 எடுக்கணும். தென் XY வேல்யூ less than or equal to P இருக்கணும். மாடுலஸ் ஆஃப் XY less than or equal to P. ஸோ இதில் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் எனக்கு அது ரெகுலர் லாங்குவேஜ் கிடையாது. ஓகேவா? ஸோ ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு A அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்களா, அதை ஃபஸ்ட் நான் ரெகுலர்னு எடுத்துப்பேன். ஸோ அசியூம் தட் A இஸ் ரெகுலர். அதுக்கு ஒரு பம்பிங்லேருந்து P சூஸ் பண்ண போகிறேன். அதை விட கிரேட்டராக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிங் நான் சூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ரிங் எஸ்ஸை XYZன்னு 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணால் அது நாட் ரெகுலர் அப்படி ஆயிரும். ஸோ மோஸ்ட்டாக நம்ம எந்த கண்டிஷன் எடுப்போம்? இந்த XY power I Z நாட் பிலாங்ஸ் டு A அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ஸோ இது ஒரு கான்ட்ராடிக்ஷன் மெத்தட். இதே தான் வந்து நம்ம வந்து கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ்லேயும் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் என்ன கம்பேரிசன் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஹியர் ஆல்சோ த பம்பிங் லெமா இஸ் யூஸ் டு ப்ரூஃப் தட் a language is not context free. இதில் வந்து பார்த்தோம்னா ஃபார்மல் லாங்குவேஜ் தியரியில் கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரை வந்து ஜென்ரேட் பண்ண மூலமாக எதெல்லாம் லாங்குவேஜை ஜென்ரேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். சரியா? நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டாக எந்த லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணுதோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ரெகுலர் லாங்குவேஜ்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி நமக்கு CFL இருக்குல்ல, அதில் வந்து புஷ் டவுன் ஆட்டோமேட்டான்னு ஒன்று இருக்குது, கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். அது இங்கே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து டெஃபினிஷன் மட்டும் பாருங்கள். அங்கே A இஸ் அ ரெகுலர் லாங்குவேஜ்னு எழுதணும். அந்த இடத்துல மட்டும் இங்கே என்ன பண்ணால் போதும்? A இஸ் அ கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ்னு எழுதினா போதும். மற்றபடி எல்லாமே சேம் தான். அங்கேயும் ஒரு பம்பிங்லேருந்து P சூஸ் பண்ண போகிறேன். அந்த ஸ்ட்ரிங் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிங் பம்பிங்லேருந்தை விட கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை இங்கே எத்தனை பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன்? 3 parts. பட் ஹியர் நம்ம ஸ்ட்ரிங்கை எத்தனை பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம்?
5 பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அங்கே 3 பார்ட்னால எக்ஸ் ஈக்குவல் டு XYZாக இருந்து இங்கே 5 பார்ட்ஸ்னால எக்ஸ் ஈக்குவல் டு UVXYZ அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். சேம் கண்டிஷன் தான். பட் இங்கே 5 பார்ட்ஸாக இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா அங்கே XY⁴I மட்டும் போட்டோம். பட் இந்த இடத்துல VY அப்படிங்கிற 2 வேல்யூக்கு பவர் ஐ போடணும். ஓகே, UV⁴I XY⁴IZ இந்த இப்படி கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கும் எனக்கு ஏல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கணும். அப்புறமா அங்கே y மட்டும் greater than or equal to 0, இங்கே VY greater than or equal to 0. VY மாடலஸ் போட்டோம்னா தட் மீன்ஸ் அதோட லென்த் வந்து greater than 0வாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து XY less than or equal to P, இங்கே VXY less than or equal to P. சரியா, கண்டிஷன்ஸ் புரியுதுல. ஸோ கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே XYZ, இங்கே UVXYZ, அதான் டிஃப்ரென்ஸ். அங்கே Y அப்படிங்கிறது இங்கே VYயை டிஃபைன் பண்ணும், அங்கே XY அப்படிங்கிறது இங்கே VXYயை டிஃபைன் பண்ணும். எல்லாத்துக்கும் V வந்து அடிஷ்னலாக சேர்த்துக்கணும். பவரில் போடும்போது அங்கே Y பவரில் மட்டும் ஐ போட்டுப்போம், இங்கே V பவரில் ஐ போடணும். இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். XYZ UVXYZ இந்த ஆர்டர் படி தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா, இப்போ இதுலேயும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு நமக்கு தந்திருக்கக்கூடிய லாங்குவேஜை கண்டெக்ஸ்டரி லாங்குவேஜ்னு எடுத்துகிட்டு ஒரு பம்பிங் லென்த் சூஸ் பண்ண போகிறோம். பம்பிங் லென்த்தை விட கிரேட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறேன். அந்த ஸ்ட்ரிங்கை இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். UVXYZன்னு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த UV⁴I XY⁴IZ இருக்குல்ல, இது நாட் பிலாங்ஸ் டு A அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணேன் அப்படின்னா அது நாட் கண்டெக்ஸ்டரி அப்படிங்கிறத மீன் பண்ணும். கிளியர்? இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். கண்டிஷன்ஸ் அண்டு அதோட டெஃபினிஷன்ஸ் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ரெகுலர் லாங்குவேஜுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். யூஸிங் பம்பிங் லெம்மா ப்ரூவ் தட் தர் லாங்குவேஜ் A ஈக்குவல் டு A⁴n B⁴n n greater than or equal to 0 இஸ் நாட் ரெகுலர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரொசீஜர் படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு என்ன, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய லாங்குவேஜை நம்ம வந்து ரெகுலர் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா அஸ்யூம் தட் A என்ன அப்படின்னா ANBN n greater than or equal to 0 is regular. நமக்கு நாட் ரெகுலர்னு ப்ரூஃப் பண்ணணும். பட் ரெகுலர்னு எடுத்துகிட்டு அந்த கண்டிஷனுக்குள்ளே வரல அப்படிங்கிறதுனால நாட் ரெகுலர் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். சரியா, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பம்பிங் லென்த் வந்து சூஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ பம்பிங் லென்த் P வந்து நான் இந்த இதில் வந்து ஒரு 7 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரூல் என்ன, நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டிப்பாக Pயை விட என்னதான் இருக்கணும், கிரேட்டர் தானாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரூல். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இங்கே அப்படின்னா இந்த பம்பிங் லென்த்தை விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும் ஸ்ட்ரிங். அப்போது அதை விட கிரேட்டராக இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கலாம் அந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே லாங்குவேஜ் வந்து A⁴n B⁴n. அப்போ இதில் இருந்து தான் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எடுக்க முடியும். அப்போ இதுக்காக அந்த கண்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா A⁴P B⁴P இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை சூஸ் பண்ணுறேன். அப்போ இதோட மீனிங் என்ன, நான் அந்த பம்பிங்லேருந்தையே பவரில் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரிங் எப்படி தான் இருக்கும், பம்பிங்லேருந்தை விட கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ அதுக்காக இப்படி போடுறேன். இங்கே பம்பிங்லேருந்தை விட கிரேட்டராக இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரிங் வேணால் எடுத்துக்கலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப், ஸோ அந்த என்ன இருக்கிற இடத்துல நான் P போட்டிருக்கேன். அப்போ என்னோட இங்கே பம்பிங்லேருந்து நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன், 7. அப்போ என்ன போடலாம், A⁴7 B⁴7. அப்போ என்ன ஸ்ட்ரிங் நமக்கு கிடைக்குது, A ஒரு 7 டைம்ஸ், A ஒரு 7 டைம்ஸ், அகெயின் B ஒரு 7 டைம்ஸ். கிளியர்? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரிங் வந்து சூஸ் பண்ணணும். சரியா, இங்கே P நமக்கு பம்பிங்லேருந்து 7, அதை விட கிரேட்டராக இருக்க மாதிரி உங்களுக்கு என்ன காம்பினேஷன் வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ A⁴3 போட்டோன்னா நமக்கு 3 வந்து 6 தான் கிடைக்கும். ஸோ ஒருவேளை A⁴4 போட்டோன்னு வைங்க. சரியா, n வேல்யூ நான் 4ன்னு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஒரு 4, இங்கே ஒரு Pயில் ஒரு 4, மொத்தம் 8 கிடைக்கும். அப்போ Pயை விட கிரேட்டராக இருக்குது. அப்போ அது கூட அக்செப்டபிள் தான், எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா, எப்போவுமே நான் பம்பிங்லேருந்தே பவரில் போடும்போது எப்போவுமே எனக்கு கிரேட்டராக தான் இருக்குங்கிறது ஃபிக்ஸ்டு. நீங்கள் என்னோடய வேல்யூ எவ்வளோ போட்டால் பம்பிங்லேருந்தை விட கிரேட்டராக ஸ்ட்ரிங் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சூஸ் பண்ணியாச்சு. இனி நான் என்ன பண்ணணும், என்னோடய ஸ்ட்ரிங்கை
3 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? எஸ் அப்படிங்கிறது என்னோடய ஸ்ட்ரிங், அதை எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். நமக்கு வந்து இது வந்து ஒரு 7 மார்க்ஸ் 8 மார்க்ஸ்க்கு கேட்டாங்க அப்படின்னா ஒரு கேஸ் மட்டும் எடுத்து ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு கண்டென்ட் இருக்காது, மார்க் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 3 கேசஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் 1. இந்த கேஸ் 1ல் இருக்கும்போது ஒய்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எதுக்கு பவர் கொடுப்போமோ, பவர் ஐ கொடுப்போமோ அதுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஒய் பவர் ஐ இசட் ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்ட்ரிங் வந்து எப்படி இருக்கணும், அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து ஒய் கிரேட்டர் தென் 0, இன்னொன்று எக்ஸ் ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ரூல். xy less than or equal to p. ஸோ இதெல்லாம் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸ்ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறேன். நான் மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனையே நாட் ட்ரூ அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணும். சரியா? அப்போ நமக்கு இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு, ஒய் பவர் ஐ. அப்போ அந்த ஒய்யை தான் கேஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ் ஒய் வச்சுட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறேன்ல, அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேஸில் நான் என்ன எடுக்கிறேன் அப்படிங்கிறது, ஒய் அப்படிங்கிறது ஏ பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவாக நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஸ்ட்ரிங் என்னது, ஏஏ அகெயின் ஒரு 7b. ஓகேவா? ஸோ இதை நான் எக்ஸ் ஒய் இசட்னு பிரிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி ஒய் வந்து ஒன்லி ஏ பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ நான் இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஆர்டர் மாறக்கூடாது, எக்ஸ் ஒய் இசட்ன்னு தான் இருக்கும். இதை வந்து இசட்ன்னு எடுத்துக்கிறேன். கிளியர்? இப்போ நான் வந்து கண்டிஷன் வந்து போட்டு பார்க்குறேன். எக்ஸ் ஒய் பவர் ஐ இசட். இப்போ ஐக்கு பதிலாக நான் 2 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஐக்கு பதிலாக 2 அப்படின்னா எக்ஸ் ஒய் பவர் 2 இசட்ன்னு வரும். ஸோ இதில் நான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் வந்து அப்படியே எழுதிக்கலாம், ஏஏ ஏஏ. தென் ஒய் பவர் 2. இப்போ ஒய் இங்கே எனக்கு 3a, அப்போ பவர் 2னா 6 டைம்ஸ் எழுதணும். கிளியர்? 6 டைம்ஸ் எழுதிக்கிறேன். அப்புறமா இசட் பார்ட்டில் ஒரு சேஞ்சும் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம், ஒரு 7b. கிளியர்? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னா ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம், ஆர்டர் சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஸோ எக்ஸ் ஒய் இசட்னா எக்ஸ் ஒய் இசட்டாக தான் இருக்கணும். ஸோ இங்கே கேட்டகரியில் எக்ஸ் வந்து எனக்கு ஏ, இது வந்து ஒய் ஸ்கொயர். ஸோ ஒய் வந்து எனக்கு 3, இங்கே ஸ்கொயர்னால 3 வந்து இன்னொரு டைம்ஸ் வரும். அப்போ 6, இது வந்து இசட் பார்ட். ஓகேவா? இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு இப்போ கிடைக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இது பிலாங்ஸ் டு எப்படி இருக்கணும், ஏயா இருக்கணும். ஏல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சரி, இதோட கண்டிஷன் படி இது எப்படி இருக்கணும், என்னோட லாங்குவேஜ் படி இருக்கணும். என்னோட லாங்குவேஜ் கண்டிஷன் என்னது, ஏ பவர் அண்ட் பி பவர் அண்ட். தட் மீன்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் ஏஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் பிஸ் இருக்கணும். ஸோ நமக்கு இப்போ கிடைச்சதில் எப்படி இருக்குது, ஏ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஏ வந்து 10 இருக்குது. பி பார்த்தோம் அப்படின்னா 7 தான் இருக்குது. ஸோ இங்கே பி நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறப்ப இது என்னோட லாங்குவேஜை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. என்னென்னா என்னோட லாங்குவேஜுக்கு இதான் கண்டிஷன், என்னோடய வேல்யூ ரெண்டுலேயும் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ இல்லை அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு கேஸ். அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன எழுதுனா, நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிவிட்டு. ஓகேவா? ஸோ எனக்கு கேஸ் 2 இது ஒன்று மட்டும் எடுத்தால் போதாது. என்ன செகண்ட் கேஸ் வந்து ப்ரூஃப் பண்ணுறேன். செகண்ட் கேஸில் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த ஒய் வந்து பியில் ஒரு பார்ட்டாக எடுத்துக்கிறேன். சரியா? பி பார்ட்டில் ஒரு பார்ட்டாக நான் வந்து ஒய் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்ட்ரிங் ஏஏஏ ஒரு 7a, தென் ஒரு 7b. ஓகே, இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணும்போது பி பார்ட்டில் ஒன்றா ஒய் எடுத்துக்கிறேன். அப்போ இது அவ்வளோவுமே எனக்கு எக்ஸ், இது ஒய், இது இசட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கிளியர்? ஸோ பி பார்ட்டில் ஒன்றா நான் ஒய் எடுத்துக்கிறேன். ஸோ இது எக்ஸ், இது ஒய், இது இசட். கிளியர்? இதை திருப்பி போடும். எக்ஸ் ஒய் பவர் ஐ இசட், ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட். ஸோ என்ன வரும் நமக்கு, ஸ்ட்ரிங்கில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 7a, தென் ஒய் ஸ்கொயர். அப்போ ஒரு 3 இருக்குது, 3 இன்னொரு டைம்ஸ், ஒரு 3 டைம்ஸ் கூட எழுதலாம். தென் இசட் ரிமைனிங் ஒரு 4 இசட். கிளியர்? ஸோ இது எக்ஸோட பார்ட், இது ஒய் ஸ்கொயர், இது வந்து இசட்டோட பார்ட். கிளியர்? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து என்ன இருக்குது, ஏ வந்து எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் ஏஸ் 7 இருக்குது. நம்பர் ஆஃப் பிஸ் எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஏ நாட் ஈக்குவல் டு பி.
ஸோ a power n b power n அப்படிங்கிற கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால இது நாட் பிலாங்ஸ் டு தட் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் கீழே வராது. ஸோ இன்னொரு கேஸ் எடுத்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேவா? கேஸ் 3. ஸோ கேஸ் 3ல் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒய் அப்படிங்கிறது போத் ஏ அண்ட் பி பார்ட்டில் இருக்கிற ஒரு நம்பராக வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? போத் ஏலையும் பிலையும் ஒரு பார்ட்டாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஸ்ட்ரிங் 7a தென் 7b. இப்போ நான் சூஸ் பண்ணும்போது ஏபியும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கிறேனே. ஸோ இந்த இடத்த நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். முன்னாடி இருக்கிறது நமக்கு டிஃபால்ட்டாக எக்ஸு, பின்னாடி இருக்கிறது இசட். கிளியர்? ஸோ இதே இதில் நமக்கு திருப்பி என்ன அப்ளை பண்ணி பார்க்கணும், எக்ஸ் ஒய் பவர் ஐ இசட். ஸோ எக்ஸ் ஐயோட வேல்யூ நான் வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட். ஸோ என்ன வரும் எனக்கு, எக்ஸ் அப்படியே தான் எழுதணும், 4as 5as. ஸோ ஒய் எனக்கு ஏஏபிபி. அப்போ ஏஏபி ஸ்கொயர் அப்படின்னா ஏஏபிபியை 2 டைம் ரிப்பீட் பண்ணோம். கிளியர்? அப்போது ஏஏபிபி ஏஏபிபி அகெயின் இசட் வந்து அப்படி எழுதிடலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல இது எக்ஸ், இது என்னது நமக்கு ஒய் ஸ்கொயர், இது இசட். ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரூல் என்ன, a power n b power n அப்படிங்கிறது ஒரு ரூல். கரெக்டாக? என்னோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா ஏ அப்புறமா தான் பி வரணும். சரி? ஏயை ஃபாலோ பண்ணி அப்புறமா தான் என்ன வரணும், பி வரணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஸோ அது ரெண்டையும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கேசஸில் நமக்கு அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகாது. சரி? நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன வந்துருச்சு, ஏ வருது, அப்புறம் பியை ஃபாலோ பண்ணி திருப்பி ஏ வருது. கிளியர்? அப்போ இதுவும் என்ன பண்ணாது, நமக்கு நாட் பிலாங்ஸ் டு தட் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் ஒன்றா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கேசஸ், ஒய்க்கு ஒரு 3 கேசஸ் எடுத்து நான் ப்ரூஃப் பண்ணும்போது எனக்கு எல்லாத்துலேயுமே அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் வந்து அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்காக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த லாங்குவேஜ் நாட் அ ரெகுலர் லாங்குவேஜ். சரி? ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியர்? ஸோ இதே மாதிரி நான் வந்து எப்படி கண்டெக்ஸ்ட் ட்ரீக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் கொஸ்டின். இங்கே வந்து ஷோ தேட் எல் ஈக்குவல் டு ஏ பவர், அங்கே பி பவர் n மட்டும் பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிளில் ஏ பவர் n, பி பவர் n, சி பவர் n, n greater than equal to 0 இஸ் நாட் கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ இப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் அஸ்யூம் தேட் அங்கே ஏ இருக்கிற இடத்துல இங்கே நமக்கு எல் இருக்கணும் இல்லை, தட் எல் ஏ பவர் n பி பவர் n சி பவர் n greater than equal to இஸ் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ. நமக்கு ப்ரூஃப் பண்ணுறது நாட், பட் நம்ம எடுக்கும்போது அதை கான்டெக்ஸ்ட் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு அதை அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால நாட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் என்னோட பம்பிங்லேருந்து பி சூஸ் பண்ண போகிறேன். என்ன வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், பட் அதை விட ஸ்ட்ரிங் கிரேட்டராக இருக்கும். ஸோ இங்கே நான் பம்பிங்லேருந்து 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன், நான் ஒரு ஸ்ட்ரிங் சூஸ் பண்ண போகிறேன். அந்த ஸ்ட்ரிங்கோடலேருந்து கண்டிப்பாக எதாக இருக்கணும், கிரேட்டர் தென் பி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பியாக இருக்கணும். இப்போ பெஸ்ட்டு வே என்ன அப்படின்னா அங்கே என்ன இருக்கும் அதில் வந்து நான் பிஏ பவராக போட்டால் கண்டிப்பாக கிரேட்டராக தான் கிடைக்கும். ஸோ எனக்கு அந்த எண் இருக்க இடத்துல நான் இங்கே பிஏ அப்ளை பண்ணுறேன். இப்போ ஏ பவர் பி, பி பவர் பி, சி பவர் பி என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ நீங்கள் என்ன இருக்கிற இடத்துல பிஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ கண்டிப்பாக நமக்கு கிரேட்டர் தான் கிடைக்கும். நீங்கள் பியோட வேல்யூ விட கிரேட்டராக இருக்கிற மாதிரி எப்படி வேணால் இந்த லாங்குவேஜை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பி இருக்கிற இடத்துல நமக்கு என்னது 4. ஸோ ஏ பவர் 4, பி பவர் 4, சி பவர் 4 என்ன கிடைக்கும், ஏ 4 டைம்ஸ், பி 4 டைம்ஸ், அகெயின் சி 4 டைம்ஸ். ஓகே? இது கண்டிப்பாக கிரேட்டர் தென் எப்படி தான் இருக்கும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. 4 விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கும். அடுத்தது என்ன, கண்டிஷன் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து நமக்கு இருக்கக்கூடிய எஸ்ஸை இந்த கண்டெக்ஸ்ட் ஃப்ரீயில் 5 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். என்னெல்லாம், யூ வி எக்ஸ் ஒய் இசட். ஸோ அங்கே வந்து எக்ஸ் ஒய் இசட் மட்டும் இருந்தது, நம்ம யூவி எக்ஸ் ஒய் இசட் இங்கே 5 பார்ட்ஸ்னால கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ ப்ரூஃப் பண்ணுறதுக்கு 5 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். யூவி அடிஷ்னலாக ஃப்ரெண்டில் யூவியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி தான், ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி? யூவி எக்ஸ் ஒய் இசட். இனி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ கேஸ் 1 அங்கே நம்ம வந்து ஒய்யை மட்டும் பேஸ் பண்ணி கேஸ் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இங்கே ஒய் இருக்கிற இடத்துல நமக்கு எது ரீப்ளேஸ் ஆகுது, கண்டிஷன் நமக்கு 3 கண்டிஷன்ஸ் என்னலாம், எக்ஸ் யூ வி பவர் ஐ எக்ஸ் ஒய் பவர் ஐ இசட் பிலாங்ஸ் டு ஏ,
இன்னொன்று வந்து நமக்கு அங்கே ஒய் இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்கும் விஒய். ui greater than 0. தென் அங்கே xy இருக்கிற இடத்துல இங்கே vxy. ஸோ vxy greater than or equal to p. So sorry, less than or equal to p. சரியா? ஸோ இதுதான் இங்கே கண்டிஷன் நமக்கு. அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ அங்கே ஒய்யை பேஸ் பண்ணி எடுத்தோம், நான் இங்கே வியையும் ஒய்யையும் பேஸ் பண்ணி எடுக்கிறேன். சரியா? இப்போ வி அண்ட் ஒய் ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் சிம்பிளாக வந்து நான் எடுக்கிறேன். இப்போ ரெண்டுமே இப்போது வி வந்து ஒரு ஏ பார்ட்டில் ஒன்றா, இல்லைனா பி வந்து ஒரு சேம் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒன்றா நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? அப்போது போத் வி அண்ட் ஒய், ஸோ ஈச் கேன் ஹாவ் only one type of symbol. First case la it have only one type of symbol அப்படினு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் இங்கே, ஓகேவா? ஃபஸ்ட் கேஸில் இந்த மாதிரி எடுக்கிறேன். அப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய வி எப்படி சூஸ் பண்ணுறேன், என்னோடய ஸ்ட்ரிங்கை நான் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஸ்ட்ரிங் என்னது, ஏஏஏஏ பிபிபிபி சிசிசிசி இதான் என்னோடய ஸ்ட்ரிங். அப்போது இதில் நான் வந்து யூவிஎக்ஸ்ஒய்ஸை பிரிக்கணும். அப்போது நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் வி வந்து இப்போ ஏல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டாக எடுத்துக்கிறேன், ஒய்யை வந்து சியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டாக எடுத்துக்கிறேன். அப்போது இது வந்து வி, இது ஒய். அப்போ ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா இது யூவாக இருக்கும், இது எக்ஸாக இருக்கும், இது இசட்டாக இருக்கும். கிளியர்? அப்போ இங்கே வந்து ஒன்லி ஒன் டைப் ஆஃப் சிம்பிளை வந்து இதை வந்து சூஸ் பண்ணுது அப்படிங்கிறது எடுக்கும். சரியா? ஒன்லி ஒன் டைப் ஆஃப் சிம்பிளை வந்து இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தட் மீன்ஸ் வி அப்படிங்கிறது ஒன்லி ஏயாக இருக்குது, ஒய் அப்படிங்கிறது ஒன்லி இசட்டாக இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இனி வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். யூ வி பவர் ஐ எக்ஸ் ஒய் பவர் ஐ இசட். இங்கே ஐயோட வேல்யூ நான் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும், யூ v square x y power 2 z. ஸோ இப்படி இருக்க மாதிரி ஸ்ட்ரிங் எடுத்தேன்னா இந்த மாதிரி வரும், u a b ஸ்கொயர். அப்போ v எனக்கு இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, அப்போ பவர் 2 அப்படின்னா இன்னொரு 2 டைம்ஸ் வரும். அகெயின் x அப்படியே தான் 4b, அகெயின் y 2 டைம்ஸ், ஃபைனலாக z. ஓகேவா? ஸோ இதை அப்ளை பண்ணும்போது இது u, இது v ஸ்கொயர் x y ஸ்கொயர் z அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் செக் பண்ணும்போது இது அந்த லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். என்னோடய லாங்குவேஜ் என்னது, a பவர் n b பவர் n c பவர் n. தட் மீனிங் எத்தனை நம்பர் ஆஃப் ஏஸ் இருக்கும் அவ்வளோ நம்பர் ஆஃப் பிஸ் இருக்கணும், அவ்வளோ நம்பர் ஆஃப் சிஸ் இருக்கணும். கிளியர்? பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா a எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 6, b 1 2 3 4, c 1 2 3 4 5 6. ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேம் லென்த்தாக இல்லை, இங்கே வந்து பி வந்து 4 தான் இருக்குது. அப்போது இது வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிடும், பர்டிகுலர் ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கேஸ், இது ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்த கேஸில் நான் என்ன எடுத்துக்கிறேன், எய்தர் வி ஆர் ஒய் ஹேஸ் த எனி ஒன் ஆஃப் சிம்பிள். அதாவது என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எய்தர் ஏதாவது ஒன்று மிக்ஸ்டு சிம்பிளாக வந்து எடுத்துக்கிறேன். சரியா? எய்தர் வி ஆர் ஒய் ஹேஸ் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் சிம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரி? ஹேஸ் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் சிம்பிள்னு எடுத்துக்கலாம். ஸோ மிக்ஸ்டு சிம்பிளாக நான் எடுத்துக்கிறேன். கிளியர்? அப்போ என்னோடய ஸ்ட்ரிங் என்னது, ஏஏஏஏ பிபிபிபி சிசிசி. ஓகேவா? இப்போ நான் அதே மாதிரி u v பவர் i x y பவர் i z. ஸோ ஐயோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும், u v பவர் 2 x y பவர் 2 z அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் நான் எழுதும்போது எப்படி நான் சூஸ் பண்ணுறேன், ஏதாவது ஒன்று வந்து மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுறேன். அப்போ இது x, இதை வந்து இந்த ஏபி மிக்ஸ்டு இருக்குல்ல ஏபிபி, இதை வந்து வியாவும், இது வந்து சேம் சிம்பிளாக எடுத்துக்கிறேன் ஒய். அப்போ ரிமைனிங் இருக்கிறது இது என்ன இருக்கும், யூ வி, இது எக்ஸ், சாரி ஒய் இங்கே இருக்கணும், இசட் லாஸ்ட்டில் ஒரே ஒரு சி வந்து எடுத்துக்கிறேன். சரி? எப்படி வேணால் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே யூ வந்து என்னது, ஏபிபி அப்படிங்கிறது வி, ஒய் அப்படிங்கிறது இந்த 2 சி. சரியா? ஃபைனல் ஒன் வந்து இசட்டாக எடுத்துக்கிறேன். ஓகே.
ஸோ இப்படி சூஸ் பண்ணும்போது நான் வந்து யூ வந்து என்னதான் நமக்கு ஒரு 3a, அப்போ அதை அப்படியே எழுதிடலாம். பி ஸ்கொயர், பி வந்து என்னது ஏபிபி, அப்போ ஏபிபியை திருப்பி அகெயின் இன்னொரு டைம் எழுத போகிறோம். அடுத்து எக்ஸ் என்ன இருக்குது நமக்கு இங்கே பிபிசி, அதை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே ஒய் இருக்கிற இடத்துல நமக்கு 2 சி இருக்குது, அப்போ அந்த சியை 2 டைம்ஸ் எழுதணும். அகெயின் ஃபைனலாக இசட்டுக்கு ஒரு சி இருக்குது. சரியா? அப்போ இது வந்து நமக்கு எடுத்த யூ கரெக்டாக. ஏபிபி அப்படிங்கிறது பி ஸ்கொயர். அகெயின் எக்ஸ் அப்படிங்கிறது பிபிசி, இது எக்ஸ், இது ஒய் ஸ்கொயர், இது இசட். ஸோ இது வந்து இப்போ அந்த லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணதான் இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு ஸ்ட்ரிங் படி தெரியும், நம்பர் ஆஃப் ஏஸ், நம்பர் ஆஃப் பிஸ், நம்பர் ஆஃப் சிஸ் மூணுமே ஈக்குவலாக இருக்கணும். இன்னொன்று ஏக்கு அப்புறம் பி வரணும், பிக்கு அப்புறம் சி வரணும். ஏ பவர் n, பி பவர் n, சி பவர் n இதானே. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏஸ் பி சிஸும் ஈக்குவலாக இல்லை. இங்கே ஏ வந்து பி மிக்ஸ்டு, ஏபி வந்து மாறி மாறி வந்திருக்கு. அப்போ இதுவும் நமக்கு என்னென்னு ப்ரூஃப் பண்ணிக்கலாம், நாட் பிலாங்ஸ் டு தட் லாங்குவேஜ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாம். இனி கேஸ் 3 நான் இன்னொரு கேஸ் எடுத்து ப்ரூஃப் பண்ணுறேன். ஸோ அதுவும் நமக்கு வந்து ஓகே ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ கேஸ் 3 எடுத்துக்கிறேன். கேஸ் 3ல் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அங்கே எய்தர் வி ஆர் ஒய்ன்னு எடுத்தோமா, இங்கே போத் வி அண்ட் ஒய் ஹேஸ் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் சிம்பல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரி, நம்மளோட இதுதான், நம்ம வந்து நம்மளோட டெசிஷன் தான். என்ன வேணால் 3 கேசஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்து ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய ஸ்ட்ரிங் என்ன, இங்கே ஏஏஏஏ பிபிபிபி சிசிசிசி. ஸோ என்னோடய கேஸ் ரெண்டுமே மிக்ஸ்டாக வந்து எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதை வந்து ஏபிபின்னு எடுத்துக்கிறேன், இது வந்து பி. ஒய்யையும் இங்கே பிசிசின்னு எடுத்துக்கிறேன். சரி, அப்போ இது எனக்கு யூ, பி, இது எக்ஸ், ஒய், இது இசட். சரி, ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட இது என்னது, யூ பி பவர் ஐ எக்ஸ் ஒய் பவர் ஐ இசட். ஸோ ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ யூ பி ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட்னு வருது. என்னோடய ஸ்ட்ரிங் பார்த்தோம் அப்படின்னா யூ இருக்கிற இடத்துல ஏ, பி வந்து ஏபிபி, அப்போ ஏபிபியை ரிப்பீட் பண்ணுறேன். எக்ஸ் ஒரே ஒரு பி தான், ஒய் வந்து பிசிசி, இப்போ அதை 2 டைம்ஸ் எழுதுகிறேன். அகெயின் இசட் வந்து சிசி. ஓகேவா? ஸோ இது யூ பிபி. ஸோ யூவில் வந்து எனக்கு 3a, இது வந்து யூ. ஸோ ஏபிபி அப்படிங்கிறது வி ஸ்கொயர், எக்ஸ் வந்து ஒரே ஒரு இதுதான் எக்ஸு, தென் ஒய் பிசிசி அப்படிங்கிறது ஒய் ஸ்கொயர், ஃபைனலாக சிசி அப்படிங்கிறது இசட். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஏஸ் பி சிசி ஈக்குவலாக இல்லை. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஏஏ ஃபாலோ பண்ணி பி, பிஏ ஃபாலோ பண்ணி சி வரணும். பட் இதில் அப்படி கிடையாது, எல்லாமே மிக்ஸ்டாக வந்து இருக்குது. ஸோ இது நமக்கு தெரியும், இந்த ஸ்ட்ரிங்கும் நாட் பிலாங்ஸ் டு, ஸோ இங்கே ஏ இருக்க இடத்துல எல் இருக்குல்ல, தட் லாங்குவேஜ் கீழே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே நமக்கு கொஸ்டினில் வந்து எல் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம நாட் பிலாங்ஸ் டு ஏ எழுதிக்கலாம். இங்கே எல் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கனால நம்ம நாட் பிலாங்ஸ் டு எல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் கீழே அது இல்லை அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து 3 கேசஸில் பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஃபைனல் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, ஸோ ஃபைனல் ஸ்ட்ரிங் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு இருக்கனால திஸ் லாங்குவேஜ் இஸ் நாட் அ கண்டெக்ஸ்டரி லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கண்டெக்ஸ்டரி லாங்குவேஜ்னால் என்னன்னு தெரியாது அப்படிங்கிறதுக்கு இஷ்யூ கிடையாது. நமக்கு இப்போ கண்டினியூஸாக ரெகுலரும் கண்டெக்ஸ்டரியும் சேர்ந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம வந்து ஃபர்தராக யூனிட் வந்து லெக்சர்ஸ் பார்க்கும்போது கிளியராக கண்டெக்ஸ்டரி லாங்குவேஜ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.